ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோக்கோ. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் என் வாழ்க்கையில் பல போராட்டத்துக்கு அப்புறம் 90 டே கடந்ததை தான் பார்க்க போகிறோம். என் வாழ்க்கை 90 டேவுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு பிறகு எப்படி மாறினுச்சுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட ஸ்டோரி சொல்லலான்னு வந்தேன். என்ன மாதிரி போணுச்சு, அதனால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதை பற்றி சொல்லலான்னு நினச்சேன். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முதல் தான் அந்த நோஃபை பற்றி தெரியும். அதுக்கு முதலாம் டெய்லி ஃபேப் பண்ணுறது ஒரு ரொட்டீனாகவே வாழ்க்கை போணுச்சு. இப்படி காலையில் ப்ரஷ் பண்ணுவோம், டாய்லெட் போவோம், அந்த மாதிரியே ரொட்டீனாக காலையிலையும் ஃபேப் பண்ணுறது, போகிறது வர்றது தான் எத்தனை 7th 8th படிக்கிறதுலேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நாள் போணுச்சு, பண்ணிக்கிட்டே இருந்தேன் கண்டினியூவாக. ஃபோன் வீடியோ இல்லாமல் தான் கொஞ்சம் காலம் பண்ணினேன். ஆனாலும் எனக்கு படிக்க முடியல சரியா. ஸ்போர்ட்ஸில் ஒரு கிரிக்கெட்டில் நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தேன், அதுவும் போச்சு. என்னால் விளையாட முடியல, எனக்கு டயர்டாக இருக்கும், ஒரு பெட்டை பிடிச்சி அடிக்க முடியாது. ஸ்கூல் காலத்துலலாம் ஏசுவாங்க டீச்சர்ஸ்லாம். ஒரு காலம் நல்லா விளாண்டு ஏன் விளையாட மாட்டேங்கிற, 11th அப்படி தான். ஏன் விளையாட மாட்டேங்கிற, நல்லா விளாண்ட, ஏன் ரொம்ப சோர்வாக இருக்கு, நல்லா ஆக்டிவாக இருப்பியே. ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரில. படிக்கிற நேரம் கூட பெஸ்ட் ரேங்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன், இருந்தாலும் கிளாஸில் ரேங்க் 8 9 அதுக்குள்ளே தான் எடுப்பேன். அதுவும் ரொம்ப மட்டமாக போயிட்டு 16ஆம் பில்லு 17 அந்த மாதிரி ரேங்க் போயிட்டேன் கிளாஸில். எல்லாத்துலேயும் ரொம்ப யோசித்தாங்க என்ன ஸ்கூல்லேயும். இவன் படிக்கவும் மாட்டேங்கிறான் ஒழுங்கா, ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா விளாண்டான், அதுவும் போச்சு, இவனுக்கு என்ன நடக்குது, எல்லாம் நினச்சிட்டாங்க அவங்க குடும்ப பிரச்சனை அப்படின்ட்டு. என் குடும்ப பிரச்சனை இருந்துச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் ஸ்கூலில். எப்படின்னா, எனக்கு எங்கள் அம்மாவும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை என்னோட பக்கத்தில். ரொம்ப பிரச்சனை. எங்கள் அப்பா ட்ரிங்க் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை அடிப்பார் போல் குளத்தையில். என் வாயிலேயே அவருக்கு ட்ரிங்க் ஊற்றி இருக்கிறாரு. அதெல்லாம் தாங்க இல்லாமல் தான் எங்கள் அம்மா ஒரு காலம் விலகி போயிருச்சு போல். ஆனால் யார்கிட்டையும் சொல்ல, ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க சோக்கோ எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட கூட, அவனுக்கு என்ன கவலை இருக்க போகுது, அவன் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கிறான், அவனுக்கு என்ன கவலை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மூஞ்சுக்கும். ஆனால் மற்றவங்க சிரிக்க வைப்பேன், ஆனால் என் மனசில் நிறைய கவலை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது எனக்கு. நான் ஃபேப் பண்ண காரணம் கூட கண்டிப்பாக அதுதான். இந்த அடிக்ஷன் இல்லை, நான் ஃபேப் பண்ண தொடங்க ரொம்ப அடிக்ஷன் ஆனது குடும்பத்தை பற்றிலாம். நிறையா இப்போ ஸ்கூலில் ஒரு மீட்டிங் வைப்பாங்க, பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க, அப்போ கேட்பாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கேட்பாங்க, அடே உனக்கு எங்கடா அம்மா அப்பா யாரும் இல்லையா, வர மாட்டாங்களான்ட்டு. அப்படிலாம் நிறைய சந்திச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் நான் ஃபேப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் ஐடி கிளாஸ் போனேன், படிக்க முடியல. 11th மேலே என்னால் படிக்க முடியல, என் வாழ்க்கையை வெறுத்து போனேன், ஆங்ஸைட்டி வந்துருச்சு. 11 படிக்கும்போது யார் முகமும் பார்க்க முடியல, ஆனால் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த ஆனால் ஃபேப் தவறுன்ற ஒன்று எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையை நான் இன்றைக்கே மாற்றிருப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் இத்தனை நாள் கடந்து சாதாரணமாக வந்தேன், ஒரு பையனை 6 மாதம் கூட. இந்த நிமிஷம் கடவுளேன்ட்டு ஒரு 90 நாள் நான் வந்திருக்கிறேன். அது காரணமும் நான் இழந்த விஷயங்கள் தான். எல்லாத்தையும் இழந்துட்டேன். லவ் பண்ணேன் ஒரு கேர்ளை, 7 வருஷம் லவ் பண்ணேன். ஆனால் அவங்க மேலே பிழை இல்லை, நான் பண்ண தவறு. எனக்கு இந்த ஃபேப் பண்ணி அதில் படங்களை பார்த்து எனக்கு அந்த கேர்ள் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் போயிட்டு அவங்களோட சண்டை அடிக்கிறது. நான் எவ்வளோ சொன்னாலும், வேணான்னு சொன்னாலும் அவங்க திரும்ப என்னோட வந்து பேசுவாங்க. இருந்தாலும் நான் தான் அவங்கள ஒதுங்கி போனேன். ஆனால் அவங்களும் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. என் குடும்பத்தில் எனக்குன்னு உதவி யாருமே இல்லை. நான் அது தனி மனுஷனாக தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, தனிமையாக இருந்தால் நீ ஃபேப் பண்ணுவேன்னு. நான் அதை நம்பவே மாட்டேன். நான் தனிமையாக இருந்து நான் யோசிக்கிறேன்னா, நான் ஃபேப் பண்ணாமையே நான் இத்தனை நாள் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் என் ஃபேப்னால நான் என்னென்ன இழந்தேன்னா, என் கான்ஃபிடென்ஸ் போயிருச்சு, என் எனர்ஜி போயிருச்சு, வெயிட் லாஸ் ஆகினேன். எப்படின்னா, எத்தனை 55 கிலோவில் இருந்து 45 கிலோ 44க்கு நான் வந்துட்டேன், ஃபேப் பண்ணி. ஆனால் எனக்கே அதை பற்றி தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுக்கல. ட்ரெஸ்ஸு யாரும் இல்லை, ஒரு அவசரம், ஒரு ஹாஸ்பிட்டல்னு போய் படுத்துக்கிட்டா கூட எனக்கு ஒரு எப்படி வந்து பார்க்குறதுக்கு கூட சொந்தத்தில் யாரும் உதவி இல்லை. என்னை வளர்த்தது எங்கள் பாட்டி தான். இருந்தாலும் அவங்களும் இந்த போன வருஷம் இறந்துட்டாங்க. போன வருஷம் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னை வளர்த்தவங்களே அவங்களுக்குலாம் உழைச்சி அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன்.
அதை நான் பெருமையாக நினைக்கிறேன் இன்னைக்கும். இருந்தாலும் ஃபேப் பண்ணேன் தான் அப்பையும். இருந்தாலும் ஃபேப்னாலே என் வாழ்க்கை போணுச்சுன்றதை விட நிறையா குடும்ப பிரச்சனையும் இருந்துச்சு. எனக்கு எங்கள் அம்மா அப்பா பார்க்க யாரும் இல்லை. அப்போ தான் நான் முடிவெடுத்தேன். எங்கள் பாட்டி இறந்ததோட சரி, நான் முடிவெடுத்தேன். ஆனால் இதுக்கு மேலேயும் நம்ம இதை பண்ணக்கூடாது. அந்த ஒரு முடிவில் தான் நான் 6 மாதம் என் மனம் தளர்ந்து நான் கடந்து வந்தேன். ஃபோன் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எந்த வீடியோவோ மோட்டிவேஷனோ நான் எதுவுமே பார்க்கல. 6 மாதம் அசால்ட்டாக நான் கடந்து வந்தேன். இந்த தப்பை விட்டு நம்ம வெளியே வரணும்னு. திடீர்னு ஒரு நாள் தன்னறியாத ஒரு சந்தோஷம் அது வந்து இனி அந்த குழியுள்ள பழையபடி தள்ளிடுச்சு. அதுக்கு பிறகு எவ்வளோ முயற்சி பண்ணேன், ட்ரெஸ் ஆகினேன், வீட்டுக்குள்ளேயே மூடிக்கிட்டு இருந்தேன், நிறைய பேசினேன், நிறைய வீடியோ பார்த்தேன். ஆனால் என்னால் எதுக்குமே வர முடியல. அப்புறம் என்ன செஞ்சேன், ஆஞ்சநேயருக்கு மாலை போட தொடங்கினேன். மாலை போட்டு கூட நான் கொஞ்சம் இருந்தால் வெளியில் வந்திருப்பேன். அப்புறம் என் செல்ஃபோனை தூக்கி நான் உடச்சி 2 மாதம் ஃபோன் இல்லாமல் மாலை போட்டிருந்து அப்புறம் தான் சித்திட ஃபோனை வாங்கி இன்னைக்கு 90 நாள் வந்திருக்கேன். ஆனால் 90 நாள் வந்தால் கூட என் மனசில் நிறைய கவலைகள் இருக்குது. எனக்குன்னு யாரும் இல்லை, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக இனி வருங்காலங்களில் நான் என் சொந்த காலில் நான் நிற்கணும், நான் உழைச்சி முன்னேறணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நிமிஷமும் நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொந்தமாக கோழி வளர்த்து முட்டை விற்று பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில். ஆனால் தனிமைன்றது இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து எப்படி சொல்ல, கம்ஃபர்ட் ஜோன் வந்து பிழைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் தான் வாழ்கிறேன். எனக்கு நீ யாரும் இல்லை, வேலைக்கு போனாலும் நான் தனியாக தான் இருப்பேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் நான் ஒன்று தான் சொல்லுவேன். தயவுசெய்து இந்த ஃபேப்பை பண்ணாங்க. என் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நான் இழந்துட்டேன். 100% இழந்துட்டேன். என் கடவுளுக்கு சத்தியம் சொல்கிறேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்னோட அழகு போச்சு. நான் ஒரு காலம் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பேன். நான் வழங்குற ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன், யாருனே தெரியாத ஒரு பொண்ணு நான் ரோட்டில் போனேன்னா என்னை பார்த்து சிரிக்கும், திரும்பி பார்க்கும். அந்தளவு ஒரு அழகா உடுத்து அவ்வளோ ஒரு கெத்தாக இருப்பேன் ஒரு காலம். அடுத்த மூஞ்சி பார்க்கடாத வாழ்கிற இந்த நிமிஷம் சிரிக்கிறேன், வைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் எல்லாத்துட்டையும் பேச முடியல, எல்லாத்துட்டையும் பழக முடியல, எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று தான் சொல்கிறேன், இதை பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை விட்டு வெளியே வரணும். ஒரு டிப்பு 2 டிப்பு நீங்கள் தவறுன்னு சொல்லலாம், தெரியாமல் செஞ்சுட்டான், முடியாமல் பண்ணிட்டான்ட்டு. ஆனால் அதுக்கு மேலேயும் பண்ணோம்னா நம்ம டிசிஷன், நம்ம பண்ண தப்பு தான் அது. நமக்கு தெரிஞ்சே நம்ம பண்ணுறோம், அழிஞ்சு போகிறோம்னு தெரிஞ்சு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நானும் ஒரு அடிக்ஷன் ஆனவன். எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்துச்சு வாழ்க்கையில், எல்லாம் இழந்துட்டேன் நான். என் லவ்வெல்லாம் இழந்தையில் தான் ரொம்ப நான் உடஞ்சி போனது, நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. நான் லவ் பண்ண கேலையே நான் ஒதுக்கிட்டேன். இத்தனை 6 வருஷம் 7 வருஷம் லவ் பண்ணிட்டேன் நான் அந்த பிள்ளைய. இவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு மனசுக்கு என்ன நினைச்சாலும். ஆனால் அந்த பிள்ளையை நான் எவ்வளோ ஒதுக்குனாலும் என்னை தேடி தேடி வரும். ஆனால் நான் அந்த பிள்ளைய இழந்து ஃப்ரெண்ட்ஸையும் அவாய்ட் பண்ணுவேன், ஏசுவேன், அட்டிக்க போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களை. ஏதாவது சொல்லிட்டானுங்களா விளையாட்டுத்தன்மையாக பெரியத்தனமாக. ஆனால் அது வந்து நான் வந்து வேணும்னு எதுவுமே செய்யலை. ஃபேப்னால தான் சோசியல் ஆங்ஸைட்டி வந்துருச்சு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் எனக்கு. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், சாப்பிட முடியாது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. இதோட இந்த ஃபேப்பும் சேர்ந்து என் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுச்சு. அந்த ஃபேப் பண்ணாதான் எனக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிது. ஃபேப் பண்ணிட்டா போயிட்டு நான் படுத்து தூங்கிடுறேன். ஏன்னா யாருமே இல்லை தானே, தனிமையாக தானே இருக்கேன் வீட்டில். நான் என்ன பண்ணேன்ட்டு தான். ஆனால் இந்த பையனை கடவுளன்ட்டு நான் அந்த ஆஞ்சநேயரை கும்பிட தொடங்கினேன், அவருக்கு மாலை போட்டேன். கடவுளன்ட்டு அந்த ரூமில் தான் நான் படுப்பேன். அவர்கிட்ட சிலை வச்சுருக்கேன், படம் வச்சுருக்கேன். அர்ஜஸ்ட் வந்தால் எந்திரிச்சு அவரை பார்ப்பேன், போயிட்டு அவரை கும்பிடுவேன்ப்பா. எனக்கு இதுக்கு மேலேயும் நான் போயிட்டு அந்த குழியில் விழுவக்கூடாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அந்த மாதிரி தான். கண்டிப்பாக இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க, வாழ்க்கையில் எல்லாம் இழந்துருவீங்க. நான் ஒரு பைத்தியக்காரன் போல தான் வாழ்ந்தேன். இவ்வளோ பேர் கேவலப்படுத்துவாங்க நீ. யாருன்னே தெரியாது, சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, யாருன்னா சரி, இவன் மனுஷன் மாதிரியா இருக்கேன், ரொம்ப கேவலமாக இருக்கேன், இவன் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத. என்னோட நல்லா பேசுவாங்க என் சொந்தத்தில். நான் அங்கிட்டு கொஞ்சம் வாசலுக்கு கொஞ்சம் வெளியில் இறங்குறத பார்த்துட்டு, இவன் என்னத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரான், இவனுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணுமா, தேத்தனி கொடுக்கணுமா, டீ கொடுக்கணுமா, காஃபி கொடுக்கணுமா, நான் சொல்லி சொல்லி என் மனசை ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுத்துனாங்க. ஆனால் இன்னைக்கு கூட என் மனசில் வந்து ஃபேப் வேணா நான் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நான் நிறைய இழந்துட்டு நிம்மதி இல்லாமல் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது இந்த ஆண்டவனுக்கு தெரியும். முடிஞ்சளவு இதை விட்டு வெளியே வந்து நீங்களாம் எப்படி சரி திருந்தி வாழ பாருங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஒரு டிப் 2 டிப் பண்ணீங்கன்னா தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். மேலும் மேலும் பண்ணால்
இவ்வளவு இழந்துட்டோம், ஏன் பண்றோம்னா நம்ம திமிரு தான் அது. நான் சொல்லுவேன். என்னென்னமோ இழந்து தான் இருக்கீங்க எல்லாரும். ஆனாலும் இத மேலும் மேலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கைடன்ஸும் உங்களுக்கு யாருக்கும் தேவையும் இல்ல. நீங்க தான் உங்களுக்கு கைடன்ஸ். நீங்க தான் உங்களுக்கு இதுக்கு மேல கைடன்ஸ். கைடன்ஸ்ன்றது ஒரு மனுஷனால வாயில சொல்ல முடியும். யாரா இருந்தாலும் சரி. எவ்வளவு பெரிய கடவுளே இறங்கி வந்தாலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் போயிருவாரு. கடைபிடிக்கிறது நம்ம கையில இருக்கு. அதான் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் சொல்லுவேன். இதனால வாழ்க்கைய அழிச்சுக்காதீங்க. எல்லாமே இழந்துட்டு தான் நிக்கிறேன் தெரியுமா? எப்படி ஒரு கெத்தா வாழ்ந்தவன் நானு. ஆனா இப்பயும் கொஞ்சம் நார்மலா தான் இருப்பேன். அசிங்கமாலாம் இருக்க மாட்டேன். ஆனாலும் முன்ன இருந்த அளவுக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் இல்ல. முன்ன வந்து ஸ்போர்ட்ஸ்ல அதான் கிரிக்கெட்ல வந்து ஸ்கூல் மேட்ச் சரி எங்க டிஸ்ட்ரிக்ட்ல விளையாடுற நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட்ல நான் 1 டவுன் போற ஒரு பிளேயரா தான் இருந்தேன். ஆனா இந்த நிமிஷம் எனக்கு 1 டவுனும் இல்ல, 2 டவுனும் இல்ல, எதுவுமே முடியாது. விளையாட முடியல. கான்ஃபிடன்ஸ் போயிருச்சு. எனர்ஜி இல்ல. விளையாட மாட்டேங்கிறேன்ட்டு ஒரு காலம் வீடு தேடி வந்து கூப்பிடுவாங்க. வாங்க வாங்க போவோம் விளையாடுவோம் வாங்கன்ட்டு. ஆனா இந்த நிமிஷம் யாரும் என்னை கூப்பிட மாட்டாங்க. ஒரு பொடியன் சொல்லிவிட்டான் ஜோக்கு வாக்குல சொன்னா, அவனுக்கு ஏழாயிடா விளையாட வாடா போவான் அவன் முன்ன மாதிரியே விளையாடுறான் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் தான் உயிரா இருந்தேன். கிரிக்கெட்னா எனக்கு உயிர். கிரிக்கெட் மட்டும்தான் எனக்கு உயிர். சின்னதுல இருந்து இப்படி கிரேட் டூ படிக்கிறதுல இருந்து எனக்கு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட். அந்த நேரமே விளையாடுவேன். அப்படி அப்படி இப்படி சொல்ல போனா 7, 8லலாம் அப்படி ஒரு நல்ல பிளேயரா இருந்தேன் நான். ஸ்கூல் மேட்ச்லலாம் நான் எல்லாம் போக மாட்டேன். ஸ்கூல் மேட்ச்னா ஸ்ரீலங்கா புள்ளி ஸ்கூல் மேட்ச் வைப்பாங்க ஸ்கூலுக்குள்ள காலேஜுக்குள்ள. அந்த மேட்ச்ல நாங்க விளையாடுவோம். எப்படி செகண்ட் கூட வந்திருக்கோம் நாங்க. ஆனா இந்த நிமிஷம் எதுக்குமே தகுதி யாருமே இல்லை. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸோ லவ்வோ எனக்குன்னு ஃபேமிலியோ யாருமே கிடையாது. ஒரு தனியா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு பைத்தியக்கார ஒரு மனுஷனாதான் நான் வாழ்ந்திருக்கேன். இந்த ஆஞ்சநேயர் கோயில்ல போயிட்டு கூட அவங்க சொன்னாங்க, நீ பைத்தியக்கார மாதிரி இருக்காதீங்க, நீங்க திருந்தி வாங்க, முடியெல்லாம் வெட்டுங்க, இவரை கும்பிடுங்க, உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். ஆனாலும் எனக்கு நிம்மதி இன்னும் கிடைக்கல. ஆனா இதை நான் இப்படியே விட மாட்டேன். நான் வாழ்க்கை பூரா அந்த நோஃபப் நான் தொடருவேன். எனக்கு மேரேஜ் ஆசையோ இந்த நிமிஷம் நான் சொல்றேன், எனக்கு பெண் மேல ஆசையோ எதுவுமே கிடையாது. எனக்கு என் நிம்மதியா நான் வாழ்ந்து ஒரு காலம் நான் அதான் சொல்றேன் 30 வயசு வரைக்கும் சரி நான் நோஃபப் ஃபாலோ பண்ணேன். ஆனா எவ்வளவு பெத்தோட நான் சிரிச்சு கதைப்பேன் இந்த குரூப்ல எல்லாத்தோடையும் பேசுவேன். ஆனா கண்டிப்பா எனக்குன்னு நிம்மதி இல்லை. நிம்மதியா நான் இருந்ததே இல்லை. ஆனா வெளியில நான் யார்கிட்டையும் என் கஷ்டத்தை நான் காட்டவே மாட்டேன். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துவேன். யார் எதுவும் கேட்டா உதவி செய்வேன். நான் வந்து கெட்டேன் கிடையாது. என்கிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம் அப்படின்னா நான் அந்த மாஸ்டர் விசன் பழக்கம் பண்ணுவேன். அது ஒண்ணுதான். ஆனா அதே என்னை ஃபுல்லா அழிச்சிருச்சு. என் திறமையில இருந்து என்னோட அழகுல இருந்து எல்லாமே கெடுத்தது அது ஒண்ணுதான். நோயே எனக்கு பிடிக்காது ஒரு காலம். பல நோய் வருது உடம்புல. காய்ச்சல் வந்தது, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு படுத்துக்கிறதா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அடிக்ஷன் தான். தயவு செய்து சொல்றேன், யாரும் மேலும் மேலும் இந்த தப்பா பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். எல்லாம் குழிய நோண்டிட்டு அங்கனைக்கு போயிட்டு படுத்துக்கிட்டே பண்ணுங்க. இல்லாட்டி செத்து போயிருங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு. நடப்போனமா வாழ முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி வாரேன் இப்பதான். மாஸ்டர் விசன் பண்ண பண்ண என்னை விட்டு எல்லாமே போயிருச்சு. நான் என்ன மாதிரி வாழ்றவன்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி எப்படி சொல்ல உடுத்தி போனாலும் சொல்லுவாங்க 4 பேர். இவன் பாரு பட ஹீரோ மாதிரி இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லாதவங்க இல்ல. பிள்ளைங்கன்னா சரி எவ்வளவு அழகான ஒரு அழகானன்னா அந்த மாதிரி சொன்னவங்க இந்த நிமிஷம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஃபேப். ஆனா முன்ன ஆரம்பத்துல ஃபேப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சந்தோஷமா தான் இருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா ட்ரெஸ் ஆக 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 ஃபேப்போட சேர்ந்து ட்ரெஸ்ஸும் கூடிடுச்சு. ஃபேப் பண்றதுதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு முழுமையான காரணம். கண்டிப்பா சொல்றேன், எல்லாம் இதை விட்டுருங்க. என்னோட திறமை எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. இருக்க காலத்துல சரி என்னால முயற்சி பண்ணி நான் இந்த இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு வெளியே வந்து ஆனா எனக்கு 100% இல்ல 1000% எனக்கு அனுபவம் இருக்கு. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஃபேப் பண்ண என்ன நடக்கும், வாழ்க்கையில எப்படி என்னென்ன பிரச்சனை வரும், வாழ்க்கையில எப்படி கடந்து போகணும், ஒரு மனுஷன் எப்படின்னு நான் பழகுனாலே சொல்லிடுவேன். அந்த அளவு அனுபவம் இருக்கு எனக்கு. ஆனா என்னோட எல்லாம் பழக விருப்பப்படுவாங்க. கேர்ள்ஸோ சரி பாய்ஸோ சரி என்னோட பழகுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நேர்லயும் சரி இப்பயும் சில பேர் எனக்கு அதுதான் கொஞ்சம் கவலைப்பட மாட்டேன். சில கேர்ள்ஸுங்கெல்லாம் இருக்கிறாங்க, பாய்ஸும் இருக்கிறாங்க. என்னோட பழக ஆசைப்படுவாங்க. போன்ல அடிக்கடி எடுத்து பேசுறது, நான் மெசேஜ் பண்ணாட்டி எனக்கு பண்றது. அது அப்ப எப்படியோ நம்ம மேலேயும் கொஞ்சம் பேத்துக்கு பாசம் இருக்கு. அந்த மாதிரி நினைப்பேன். இருந்தாலும் நம்ம வந்து செகண்டா வாழ தேவையில்லையே, நம்ம பெஸ்டா இருக்கணும்னு தான் நினைப்பேன். என்னைக்குமே உடுத்தினாலும் சரி, இந்த பொடியை மாதிரி யாரும் உடுத்த இயலாது, இந்த பொடியை மாதிரி அழகான பொடியும் இருக்கிறாங்களா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க.
துட்டி உள்ளவங்களாம். ஆனா ஹீரோ மாதிரி இருந்தேன்னு சொல்லவங்க இந்த பெண்ணை யாருமே நீ கணக்கெடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்ப்பா இந்த மாதிரி போயிட்டான்னு தான் கேட்குறாங்க. ஹீரோ மாதிரி இருந்தியே, அழகா இருந்தியப்பா, என்ன போய் நடந்துச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆயிட்ட? அந்த மாதிரி தான் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் ரொம்ப கேவலமா அசிங்கமா படுத்துறாங்க. ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டியா? அந்த மாதிரி கேட்பாங்க. கஞ்சா குடிக்க தொடங்கிட்டியா? அவ்வளோ ஒரு அருவருப்பா இருக்கும். ஒரு நாள் மறந்தெடுக்க போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க உள்ள டாக்டரே கேட்டாரு, ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டீங்களா? ரொம்ப ட்ரெஸ்ஸா இருக்கீங்களே, தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் அப்படி பேசுனது, அந்த டாக்டரு, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. ஆனா எல்லாத்துக்கும் 100%த்துல எனக்கு 90% ஏன்னா ஃபேப்னால பிரச்சனை, 10% தான் என் வாழ்க்கை பிரச்சனை. ஆனா நீங்க ஃபேப் பண்ணாடி தான் உங்களுக்கு முன்னுக்கு வர முடியும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும். அது என்ன மாதிரி ஒரு தனிமையா வாழ்றோம் அப்படின்னா நீங்க ஃபேப் பண்ணி தான் பண்ணாம தான் இருந்து ஆகணும். ஃபேப் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வர முடியாது. என் வாழ்க்கை எல்லாமே இழந்துட்டேன். அது நான் 100% எத்தனை டிப்பு வேணாலும் சொல்லுவேன் நானு. எல்லாம் இழந்துட்டேன், என்ன இழந்துட்டேன், எல்லாம் இழந்துட்டேன்ட்டு. திறமையில இருந்து, அழகுல இருந்து, கான்ஃபிடன்ஸ், எனர்ஜி அவ்வளவும் நான் இழந்துட்டேன். ஆனா கடவுள் தான் இனி எனக்கு அந்த இழந்த எனர்ஜியெல்லாம் எனக்கு குடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் கடவுள்கிட்ட ஒரு என்ன நன்றி சொல்றேன்னா, இப்படி ஒண்ணு நோ ஃபேப்ன்னு ஒண்ணு இருக்கே, உன்னால திரும்ப வாழ முடியும்ன்றது எனக்கு கண் காட்டுனதுக்கு கடவுளுக்கு உண்மைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். இன்னொரு புண்ணியம் செஞ்சவன் தான் இதை எனக்கு கண்ணு காட்டியிருக்கிறார் கடவுள். இனி வர நாட்கள்ல சரி நான் கண்டிப்பா 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்னு நான் அந்த நோ ஃபேப்ல கடந்து போகணும். எப்பயுமே நான் இதை கை விடக்கூடாது. நான் கை விட மாட்டேன். எனக்கு இருக்க நான் இழந்தது போதும். அது எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு டிப் 2 டிப் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அது தப்பு. மேலும் மேலும் நீங்க பண்ணீங்கன்னா, அது நீங்க தெரிஞ்சே உங்க டிசிஷன்ல நீங்க ஃபேப் பண்ணிக்கிட்டு, போய்க்கு மத்தவங்களே ஏமாத்திக்கிட்டு, நீங்களே ஏமாந்துக்கிட்டு, நமக்கு உழைக்கலாம, எனர்ஜி இல்லாம, பெத்தவங்கள ஏமாத்தி சோறு தின்னுக்கிட்டு, அவங்க தின்ன அந்த சோத்துக்கே அர்த்தம் இல்லாம அத வெளியேத்திக்கிட்டு, தின்னு வேலை இல்ல. சாப்பிட்டு வேலை இல்ல. சாப்பிட்டு கட்டாது வெளிய போயிட்டு தான் இருக்கும். அதுதான் எல்லாத்துக்கும் ஒண்ணு தான் நான் சொல்லுவேன். தயவு செய்து இத யாரும் பண்ணாதீங்க. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். நான் எவ்வளவு பட்டிருந்தாலும் மத்தவங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன். நான் என்னைக்குமே மத்தவங்க வீணா போகணும்னு நினைக்க மாட்டேன். நான் இதுக்கு நான் எத்தனையோ பேத்துக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சேன். என்னோட கஷ்டத்த கூட நான் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன். இப்படி இருங்க, இத பண்ணீங்கன்னா வீணாயிருவீங்க. எத்தனையோ பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் என்னாலேயும் வெளியே வந்திருக்காங்க. இந்த தப்பான ஒரு பழக்கத்துல இருந்து. ஆனா தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு மேல என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. சொன்னா நான் ஸ்ட்ரெஸ் ஆகுவேன், டென்ஷன் ஆகுவேன். கடவுளேன்னு எனக்கு கோயில் மட்டும்தான். பண்ண முடியலையா? யாருக்கும் முடியலையா? வர முடியலையா இத தாண்டி? உங்களோட வாழ்க்கை இத மாத்துங்க. வேலையும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு. உங்களுக்கு எப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்ல. 3 நேரமும் சாப்பாடு கிடைக்குது, வீட்ல தான் இருக்கிறோம், எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா உங்களால நோ ஃபேப்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு எப்படி சொல்ல? ஏதாவது ஒரு பிரச்சனை சரி இருக்கணும். ஏதாவது ஒரு இத அடையணும், எனக்கு இந்த ஆசை இருக்குது. அந்த மாதிரி எது இருந்தா தான் உங்களால வர முடியும். இல்லாட்டி உங்க யாராலயும் வர முடியாது. சும்மா நான் நோ ஃபேப் வரேன் அப்படின்ட்டு 10 நாள்ல பேப் பண்ணிட்டு திரியிறீங்கன்னா, அது உங்களோட இதுதான். இதையும் நான் சொல்லுவேன். யாரும் கோவிச்சுக்கிட்டா பரவால்ல. மேலும் மேலும் ஃபேப் பண்ணு. 1 டிப் 2 டிப் தான் சான்ஸ். மேலும் மேலும் பண்ணா அது நம்பட எப்படி சொல்ல? திமிருன்னு சொல்லுவாங்க. அது வேணும்னு பண்றது. மத்தவங்களே ஏமாத்துறது போய்க்கி நம்மளே ஏமாத்திக்கிறது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 90 டேவுக்கு அப்புறம் என் வாழ்க்கை என்ன மாரி மாறியிருக்கு. இதுக்கு என் வாழ்க்கை என்ன மாரி இருந்துச்சுன்னு நான் எல்லார்ட்டயும் சொல்லியிருப்பேன். எவ்வளோ கஷ்டங்கள கடந்து இதுக்குள்ள வந்திருப்பேன்னு. ஆனா இந்த நிமிஷம் என் வாழ்க்கை எந்த அளவு மாறியிருக்கு. இந்த 90 நாள நான் கடந்ததுக்கு பிறகு, இதுக்கு முன்னுக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த நிமிஷம் நான் எப்படி வாழ்றேன்? எவ்வளோ சேஞ்ச்க்கு எனக்கு கிடைச்சிருக்கு? அத பத்தி தான் நான் எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்த நிமிஷம் எப்படின்னா, என்ற எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு 80 நாளு வந்ததுக்கப்புறம் நான் எப்படின்னா, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். எனக்கு தூங்குனா கூட சரியா தூக்கம் வராது கண்ணுக்கு. ஆனா இந்த நிமிஷம் நல்ல தூக்கம் வருது. கொஞ்சம் தூங்குனா கூட நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கா ஃபீல் பண்றேன். என்ட கண்ணு எனக்கே பார்க்கறதுக்கு என் முகத்தையும் கண்ணையும் பார்க்கறதுக்குள்ள எனக்கே ஆசையா இருக்குது. நல்ல ஒரு வெளிச்சமா இருக்குது. என்ட ஸ்கின் கொஞ்சம் ஷைனிங்கா இருக்க ஃபீல் இருக்குது. என்ட ஏரும் ரொம்ப திக்கா இருக்குது. திக்காண்டா இதுக்கு நார்மலா இருக்கும். அந்த என்னன்னா ஒரு மாதிரி ட்ரை ஏரா தான் இருக்கும் எனக்கு. பட் நான் இத ஃபாலோ பண்ண எனக்கு நெறைய சேஞ்ச் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. இந்த முடி நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கத ஃபீல் பண்றேன். எனர்ஜி நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமா பேக் பெயின் இருக்கும்.
என்னால் உட்காந்து கூட எழும்ப முடியாது. இந்த கால், முட்டி, முதுகு அதெல்லாம் அப்படி ஒரு வலியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நிமிஷம் எனக்கு அந்த வலி எதுவுமே இல்லை. அதான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் கிடச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீ என்னை கண்டு எல்லாம் நல்லா பேசுகிறதையும் நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க என்னைய. ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஆனா இப்போ யாரு கண்டாலும் நல்லா பேசுவாங்க. இப்போ எப்படின்னா, ஒரு காலத்துல எனக்கு கேர்ள்ஸ் முகத்த பார்க்கவே முடியாது. ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கும். ஆனா இப்ப எப்படியோ கொஞ்சம் ஒரு அளவுக்கு முன்னேறி யாரோ ஒருத்தவங்க வந்தா கூட டக்குன்னு அவங்க முகத்த பார்த்து, கண்ண பார்த்து பேசிறேன். இதுக்கு என்னால பேச முடியாது. ஆனா உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படி வர்றது. இதுக்கு என்னால சரியா ஒரு வேலைய கூட பண்ண முடியாது. ஆனா இப்ப நானு காலையில வெள்ளனா முழிச்சிடுறேன். காலையில மார்னிங் என்னால முன்னாடியே முழிக்க முடியுது. கண் முழிச்சு எல்லா வேலையும் செஞ்சிடுறேன். நல்ல ஒரு வேகமா வேலை செய்றேன். எனக்கு ஒரு டயர்ட்னஸே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்கு இருந்ததுக்கும் நான் 90 டேவுக்கு நான் எவ்வளவோ சேமிச்சது எனக்கு கிடைச்சிருக்குது. என்னால முன்ன ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. ஒர்க் அவுட் பண்ணா கூட சில நேரத்திலேயே டயர்ட் ஆயிருவேன். அடுத்த நாள் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னா, அடுத்த நாள் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உடம்பு ரொம்ப பெயினா இருக்கும். ஆனா இப்ப என்னால டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ண முடியுது. கொஞ்சம் கூட டயர்ட் இல்லாம 45 மினிட்ஸ் என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியுது. ஆனா இந்த நிமிஷம் ரொம்ப தன்னம்பிக்கையா என்னால வாழ முடியும். நான் யாரையும் நம்பி வாழ தேவையில்ல. என்னால வேலைக்கு போயிட்டு என்னால உழைச்சு இருக்க முடியும். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஃபேப் பண்ற நேரத்துல நம்ம எப்படி சாப்பிட போறோம்? எனக்கு யாரும் கிடையாதனால நம்ம எப்படி சாப்பிட போறோம்? நம்ம வாழ முடியுமா? செத்து போயிருவோமா? அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஆனா இப்ப நமக்கு எனர்ஜி இருக்குது. நம்பளால வாழ முடியும். கண்டிப்பா. யாரையும் நம்பி நம்ம வாழ தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு மன உறுதி எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. என்னால முன்னெல்லாம் ஃபேப் பண்ணாம தூங்க முடியாது. ஆனா இப்ப என்னால ஃபேப் பண்ணாம கூட தூங்க முடியுது. டைமுக்கு முழிச்சிடுறேன். காலையில ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஃபேப் பண்ணும்போது என்னால சந்தோஷமா இருக்கவே முடியாது. காலையில எந்திரிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நிம்மதியே இருக்காது. எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்பேன். ஆனா இப்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில நான் இருக்கிறேன். ஆனா கண்டிப்பா எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையே மாறுறதுக்குள்ள மத்தவங்க மாறாதுன்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா நான் எவ்வளவோ கஷ்டங்கள கடந்து ஒரு 90 டே கொஞ்சம் ஏதோ என் வாழ்க்கையில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியுது. முன்னையெல்லாம் யார்ட்டயும் பேசக்கூட முடியாது என்னால. வாய் தடுக்குவேன். யார்ட்டயும் பேசினா வேர்த்துரும். அடுத்தவங்கள பார்க்க முடியாது. அந்த மாரி மனநிலையில நான் வாழ்ந்து இந்த நிமிஷம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா ஒரு 90 நாள்லயே நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னா, கண்டிப்பா இன்னும் மேலும் மேலும் நான் போகணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். என்ன போலவே சந்தோஷமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். ஏன்னா இனி நம்ம இதை பண்ணக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. இதனால நம்ம வாழ்க்கையில் எதுவையும் நம்மளால் அனுபவிக்க முடியாது. கெட்டது மட்டும்தான் கிடைக்கும். நல்லது எதுவும் கிடைக்காது. அதனால் யாரும் இனி எந்த தப்பையும் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் பேசுனது முழுக்க முழுக்க உண்மை. நான் அனுபவிச்சதை தான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். அதனால இனி யாரும் இந்த கைப்பழக்கத்தையும் ஆபாச படம் பார்க்குறதையும் பண்ணாதீங்க. மிகப்பெரிய தவறு. என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணுமென்னா என்னோட பெஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கைடன்ஸை கண்டிப்பாக அங்கே நாங்கள் கொடுப்போம். நீங்களும் இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கிறீங்க, ஃபோனை விட்டு வெளியே வரல முடியலை அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் குரூப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.